வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி 125cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸு ப்ளஸ் உங்களுடைய டே டு டே யூசேஜ் அண்ட் சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸ் அது மாதிரி எல்லா வித யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன நினைக்கல சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஹோண்டா டியோனாலே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர ஃபேமஸ். நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோ கெயின் பண்ண ஸ்கூட்டருமே கூட சொல்லப்போனால் ஃபஸ்ட் இன் டைமாக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டராக இறங்கின ஒரு மாடல் வந்து இந்த டியோ சீரிஸ் தான். அதில் ஒரு அப்டேட்டட் மாடல் தான் இந்த டியோ 125ன்றது. ஆமாங்க, ஃபஸ்ட் விஷயம் டிசைன் இதுவுமே அந்த யூஷுவல் ஹோண்டா டியோட டிசைன் ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு வருது. 110க்கும் இதுக்கும் சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓரளவு ரோட் அப்பியரன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.19 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. பைக்கிலுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின், ஒரு டீசெண்டான பவர், அது கூட ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்து ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg, சீட் 708 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி கான்ட்ராக்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடலு உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,27,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி கொஞ்சம் பிட் ஹைக் தான். பட் இருந்தாலும் ஓகே, அந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து அதுக்கு ஒரு வர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, இந்த வெஹிக்கிளோட நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது. அது இல்லாமல் டிசைன் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிட் ஹைக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் உங்களுக்கு வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட ஜூம் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயும் ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த ஹீரோட ஜூம் 125. ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு டோட்டலி ஒரு புது மாதிரியான ஒரு ஸ்டைலிங், நல்ல ஒரு மேக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸ்ன்றது உங்களுக்கு இமேஜ் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ரேஞ்சில் இருக்குன்றது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.86 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றப்போ மைலேஜ்லேயும் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. பவரும் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது, நல்லாவே இருக்குது சொல்லப்போனால் பவர். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 120 kg, சீட் 777 mm. ஆமாங்க, 777 அந்த சீட் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளுடைய நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு லுக்கு வந்து சூப்பர் யூனிக்காக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் அந்த கொடுக்குற அந்த அலாய் வீல்ஸ்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் என்ன தான் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு லெக் ரூம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்ஜினும் ஓரளவுக்கு நல்ல ரிஃபைண்டாகவே ஃபீல் ஆகுது. மற்ற ஒரு சில காம்படிட்டர் 125 கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரில ஒரு சில இடத்துல அநேகமான கேப்ஸ் பார்க்க முடியும். அது இல்லாமல் பில்லியனுக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மி தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125. ஆமாங்க, என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸு ப்ளஸ் நல்ல ஃபீச்சர்ஸு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸோட
ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த டிவிஎஸோட என்டார்க் 125. ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு சூப்பரான ஒரு உடற்பெருஞ்சோட இருக்குது, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது இல்லாமல் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்து ஒன்று வந்து டிஎஃப்டி டைப், அது மாதிரி இருக்கிறதுலே ஹெவி லெவலான ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு நிறையவே லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 9.25 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதாலையும் இதோடையும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக முடியும், ஒரு 100 அது மாதிரி சம்திங் கிட்ட போனாலும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து என்னதான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளோட சேஸ் அண்ட் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வெயிட்ன்றப்ப இதை விட கம்மி பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு சில 125cc ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் இதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆன் ரோடில் கொடுக்குது. அது ஏன்னு பார்த்தா அந்த வெஹிக்கிளோட வெயிட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன் ரோடில் அந்த ஒரு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்லாம் இந்த செக்மெண்ட்லேயே இது பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாக பின்னாடி ட்ரம் பிரேக் வருது. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 118 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிளோடைய நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த செக்மெண்ட்லேயே. மூணாவது விஷயம் உங்களுக்கு டிசைனில் அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் அண்ட் ரோட அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் குறைய இல்லாமல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளோடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லணும்னா மைலேஜ் வந்து நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மைலேஜ் எதிர்பார்த்து எடுக்கிறவங்க நிச்சயமாக என்டார்க் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா பில்ட் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஓகே, சரி ஓகே, இப்போ வாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு நிமிஷம் ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்க்காம போகிறோம் இல்லைங்களா. ஆன் ரோட் ப்ரைஸிங் ஒரு தலைக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பேசிக் மாடல் 1,17,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,38,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு வர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமோட ரேஸ் ZR 125 ஆமாங்க. இந்த வெஹிக்கிளுமே டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஒரு இன்ஜினில் வந்து அந்த ஒரு இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் வேறு யாரும் யூஸ் பண்ணாத அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்லையும் சரி, உங்கள் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஓவரால் ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். சரி ஓகே, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. முன்ன சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஸ்டார்டர் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதில் செல்ஃப் மோட்டர்ன்றது தனியாக கிடையாது. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு கரண்ட் ப்ரொடியூசிங் காயிலே ரிட்டர்ன் கரண்ட்டு கொடுத்து அது மூலமாக தான் உங்களுக்கு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைமில் எப்போல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு டென்ஷன், அதான் இன்ஜின் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் விழுது, வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுதுன்னு அந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அதை அந்த டைமில் சுற்ற வச்சு ஒரு சின்ன அசிஸ்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவரையும் கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு இன்ஜினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் குறையுதுன்றப்போ ஃபியூல் எஃபிஷியன்சியும் அதிகமாகும் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல யமஹா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. EBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg, சீட் ஹைட்டு 798 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு யமஹா ரேஸ் ZR 125. பேசிக் மாடலில் என்னதான் ட்ரம் பிரேக்ஸ் ஒரு ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் அது மாதிரி விஷயங்கள் கொடுத்தாலும் ஜஸ்ட் 97,000 இதோடைய பேசிக் மாடல் வருதுன்றப்போ ஒரு நல்ல 125cc மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே கிடைக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய நல்ல விஷயங்களை பார்க்கும்போது டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரேஞ்சில் இருக்குது. இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மைலேஜும் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரும். நான் 47 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை நெகட்டிவ்னு சொல்லும்படி பார்த்தா
யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டை வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கல, டாப் மாடலில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அது என்னப்பா அது எல்லாத்துலேயும் கொடுத்துருந்துருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுட்போர்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டான ஃபுட்போர்டு. அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துலையும் பில்ட் குவாலிட்டின்றது அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125 ஆமாங்க. இந்த வெஹிக்கிள் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரியலனே சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு ஸ்கூட்டராக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே. அதுக்கு ஏன் ரீசன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக இருக்குன்றது இதை பார்த்தாலே தெரியும். அதுலேயும் குறிப்பாக டிவிஎஸ் சுசுகி இதில் ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸையும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து இதை வந்து என்டார்க் பார்த்து காப்பி அடிச்சு டிசைன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் நம்மளுக்கு வெஹிக்கிள் பார்க்க நல்லா இருக்கா, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோடு அப்பியரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இது வரைக்கும் பார்த்த மற்ற ஸ்கூட்டர்ஸை விட இதோடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இடத்துல. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் செட்டப்பு. ஆமாங்க, நம்ம டிவிஎஸோட என்டார்க்கும் சரி, நம்ம யமஹா ரேவ்லையும் சரி, நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன் டோனுன்றது ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்டிஃபர் சைடில் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ன்றப்ப நல்ல ஒரு ஹேண்டலிங் கொடுக்கணும், ரைடிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணுன்ற ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய டே டு டே ப்ராக்டிகாலிட்டி ரைடுக்கு வந்து அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம சுசுகியோட அவெனன்ஸ் 125ல உங்களுக்கு ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் ஸ்டைலையும் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபர், ஓவராலாக நல்ல ஒரு மாடரேட்டான சஸ்பென்ஷன் செட்டப் ஓகேவாக இருக்குது. நம்மளுடைய டே டு டே கமிட்மெண்ட்டில் நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே நம்மளை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான நல்ல ஒரு சூப்பரான ரைட் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபீல் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.58 bhp அண்ட் 10 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, பவரும் ஒரு சூப்பர், ஓவரால் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு. பிரேக்கிங்கும் ரியலி ஒரு சூப்பரான பிரேக்கிங்கை இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறது. சிபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிளுடைய நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்குது, இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குது, மைலேஜும் சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே. பட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் வந்து ஸ்லைட்லி ஹை காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் ஓகே, ப்ரைஸிங் கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, நல்ல வெஹிக்கிளாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த சுசுகியோட அவெனன்ஸ் 125 ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்க நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட்ன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.